பழனி அடிவாரத்தில் இலவச வாகனம் நிறுத்தும் இடமாக உள்ள ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நிலம் சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. முக்கிய தகவலாக தற்போது பார்த்து வருகிறோம். மடத்தின் நிலம் தனிநபருக்கு இருவருக்கு சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அங்கு பரபரப்பும் ஏற்பட்டு இருக்கிறது. ரூபாய் 100 கோடி நிலம் சட்டவிரோத பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அந்த இடம் மிகவும் பரபரப்பாக காட்சியளித்துதான் படுகிறது. மடத்தின் நிலம் தனிநபர்கள் இருவருக்கு சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அங்கு பரபரப்பு காணப்பட்டு வருகிறது. மடம் கட்ட வழங்கப்பட்ட நிலத்தை யாருக்கும் விற்பனை செய்ய முடியாது. இது பொது அறக்கட்டளை சொத்தாகும். இருப்பினும் ரூபாய் 100 கோடி நிலமானது தற்போது சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சபரி அவர்கள். சபரி, வணக்கம். தற்போது பொது அறக்கட்டளை சொத்தாக கருதக்கூடிய 100 கோடி நிலம் சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கோகிலா. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் அமைந்துள்ள 1 ஏக்கர் 40 சென்ட் நிலமானது கடந்த 1888ஆம் ஆண்டு பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த குப்புசாமி மணியக்காரர் என்பவரால் தண்டபாணி சுவாமி கோயிலுக்கு மடம் கட்டவும் இந்து மத கோட்பாடுகளை பரப்பவும் தர்ம சாசனமாக வழங்கப்பட்டது. இந்த தர்ம சாசன விதிகளின்படி இந்த நிலத்தை எவருக்கும் விற்பனை செய்யவோ அல்லது வில்லங்கப்படுத்தவோ உரிமை கிடையாது. இது முழுக்க முழுக்க பொது அறக்கட்டளை சொத்தாகும். இதனை பாதுகாக்கும் பொருட்டு பழனி கோயில் நிர்வாகம் கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இந்த நிலத்தை முழுமையாக கையகப்படுத்தி தற்போது பக்தரின் பயன்பாட்டிற்காக கட்டணமில்லா இலவச வாகன நிறுத்துமிடமாக மாற்ற பராமரித்து வருகிறது. இந்த சொத்தை தனிநபர் பாராதீனம் செய்ய இயலாது எனவும் இந்த நிலத்திற்கு பழனி கோயில் இணை ஆணையரே தக்கராக நிர்வாகமாக நீடிப்பார் என்று பழனி முதன்மை சார்பு நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் ஆகியவை ஏற்கனவே தங்களது தீர்ப்புகளின் மூலம் உறுதி செய்திருந்தன. இத்தகைய கடுமையான சட்ட பாதுகாப்பு மற்றும் கோயில் நிறுவனத்தின் தொடர் எழுத்துப்பூர்வ ஆட்சேபனைகளையும் மீறி கடந்த ஜூலை 6ஆம் தேதி தனிநபர்கள் இருவரது பெயரில் இந்த 1.4 ஏக்கர் நிலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. பழனி இணை சார் பதிவாளர் பணி மாறுதலில் சென்ற நிலையில் அந்த பதவிக்கு கூடுதல் பொறுப்பில் இருந்த அந்த சார் பதிவாளர் எந்தவித ஆவணங்களையும் சரியாக சரிபார்க்காமல் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு முற்றிலும் புறம்பான வகையில் இந்த சட்டவிரோத பதிவு மேற்கொண்டுள்ளார். முறைகேடாக செய்யப்பட்ட இந்த ஆவணப்பதிவிற்கு எதிராக தக்கரான இணை ஆணையர் மாரிமுத்து சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் ஏற்கனவே மேல்முறையிட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் 100 கோடி மதிப்புள்ள பொது சொத்தை சட்டவிரோதமாக பதிவு செய்துள்ளதால் அந்த பத்திரப்பதிவினை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என விதிமீறிய பதிவு செய்த அலுவலர் மீது கடுமையான துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சென்னை பத்திரப்பதிவு தலைவருக்கு ஆவணங்களுடன் கூடிய அறிக்கையை இணை ஆணையர் மாரிமுத்து அனுப்பியுள்ளார். கோகிலா, தகவல்களுக்கு நன்றி சபரி.